ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் டாக்டர் சதீஷ்குமார். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் ரீசெண்டாக கேட்ட கேள்வி என்ன, சார் எனக்கு உடம்பு வந்து அதிகமாக சூடு அதிகமாக இருக்குது, ஹீட் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் ஆணூருக்கு மேலே ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வருமா? ஸோ எனக்கு ஆணூருக்கு மேலே இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ சொல்லுங்கள் சார், எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ ஆணூருக்கு மேலே வந்து இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வந்து மோஸ்ட் காமனாக வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அண்ட் பாக்டீரியா அண்ட் வைரல் அண்ட் வந்து செக்ஸ்வலாக நீங்கள் அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது அண்ட் ஹைஜீனாக இல்லைனா, ஸோ டிஃப்ரெண்ட் காஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ரீசன் சொல்ல முடியாது, நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதுக்கான என்ன காசு இருக்குது, ஸோ எதனால் இந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, ஸோ அதை பார்த்து டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க எனக்கு பாடி சூடு அதிகமாக இருக்குது, அதனால தான் ஆணூருக்கு மேலே இன்ஃபெக்ஷன் வருது ரிப்பீட்டடானு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து முழுக்கும் ராங் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தப்பு. ஸோ உங்களுக்கு வந்து ஹீட்னால ஆணூருக்கு மேலே மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன்ஸ் வராது, அது சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அன்ப்ரொடெக்டட் செக்ஸ்வல் இன்டர்கோர்ஸ், எஸ்டிடி இன்ஃபெக்ஷன், டிஃப்ரெண்ட் காஸ் இருக்கலாம். அது வந்து நீங்கள் பார்த்து ட்ரீட்மெண்ட்டு டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஈஸியாக கிளியர் ஆகிடும். அது விட்டு நிறைய பேர் ஹீட் இருக்குது, எனக்கு உடம்பு ஹீட் அதிகமாகிடுச்சு அதனால தான் ஆணூருக்கு மேலே இன்ஃபெக்ஷன் வந்து நிறைய பேர் காமன் அப்படியே விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முழுக்க ரொம்ப ராங்கு. ஸோ எனக்கு கூட நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதுபோல் நினச்சா ஹீட்னால வரும் இன்ஃபெக்ஷன் நினச்சா நிறைய பேருக்கு இந்த ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு ஹீட் உடம்பு இருக்குது. எல்லாருக்குமே இன்ஃபெக்ஷன் வரலாம்ல, பட் பர்டிகுலராக கொஞ்சம் பேருக்கு தான் வரல. எதனால? ஸோ அதை பார்த்து நீங்கள் டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஈஸியாக கிளியர் ஆகிடும். ரொம்ப நெக்லெக்ட் மட்டும் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் டாக்டர்னை கன்சல்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸ் நம்பருக்கு கால் பண்ணக்கும் நான் அட்வைஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.